வஉசி பள்ளியின் சார்பாக உங்கள் தமிழாசிரியரின் இனிய வணக்கம். இன்று நாம் காணொளியில் பார்க்க இருப்பது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணத்தை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நம்ம 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் பகுபத உறுப்பிலக்கணம். பதம் என்றால் சொல், கிளவி, மொழி என்ற பொருளை தரும். பகு அப்படின்னு சொன்னா பகுத்தல், பிரித்தல் என்ற பொருளை தரும். பகுபத உறுப்புகள் மொத்தம் எத்தனை வகை இருக்கு? 6 வகை இருக்கு. என்னென்ன வகை இருக்கு? 1 பகுதி, விகுதி, இடைநிலை. பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுதான் உறுப்புகள். முதல்ல பகுதி எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்க்க போறோம். இந்த பகுதி எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஒரு கட்டளை பொருள்ல வரும், ஒரு ஏவல் பன்மையை உணர்த்துற மாதிரி வரும். எப்படி வரும்? கட்டளை பொருள்ல வரும், ஏவல் பொருள்லயும் வரும். இன்னொன்னு, இது ஒரு வினை சொல்லாகவும் வரும். வினை சொல்லாகவும் வரும். இங்க பாருங்க, கட்டளை பொருள்ல வரும். கட்டளை பொருள் என்னது இப்ப பார்க்க போறோம். ஏவல் பொருள்லயும் வரும், ஒரு வினைச்சொல் அடிப்படையிலும் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. உன், படி, நடி. பகுபத உறுப்பிலக்கணத்துல முதல்ல இருக்கக்கூடிய உறுப்பே பகுதி தான். எப்படி வரும்னு சொல்லியிருக்காங்க? கட்டளை பொருள்ல வரும், ஏவல் தன்மையை உணர்த்தும், ஒரு வினை சொல் அடிப்படையிலும் இது வரும். பாருங்க, உன், படி, நடி, ஓடு, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது பகுதி. ரெண்டாவது என்ன இருக்குன்னா விகுதி. இந்த விகுதி எப்படி வரும்? பகுபதத்துல முக்கியமா இரண்டு உறுப்புகள் வரும், பகுதியும் மற்றொன்று விகுதியும். இந்த விகுதி பகுபத உறுப்புக்குள்ள இறுதியில வரும். இறுதியில்னா கடைசி, இறுதியில வரும், கடைசியில. இங்க பாருங்க, படி என்ற எடுத்துக்கிறேன். படித்தான். விகுதி இறுதியில் தான் வரும்னு சொல்லியிருக்கிறோம், கடைசியில் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த படித்தான் அதுல பாருங்க, கடைசி என்ன இருக்கு? தான். தான் அப்படின்னு சொன்னா எப்படி முடியுது? ஆண் அப்படின்னு முடியுதா? இதான் விகுதி. இப்போ சரியான விகுதி என்னன்னு முடிஞ்சிருக்கு? ஆண். ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்ப படித்தாள், படித்தாள். கடைசியில் என்ன முடியுது? ஆள் என்ற விகுதி முடியுது. ஆள் அப்படின்னு சொன்னாலே தெரியும் நமக்கு, பெண்பால் வினைமுற்று விகுதி. பெண்பால் வினைமுற்று விகுதி. படித்தனர் அல்லது மகிழ்ந்தனர், ஏதோ ஒன்றாலும் எடுத்துக்கலாம். படித்தனர். இதுல என்னன்னு முடியுது? அர், அர் அல்லது ஆர். இது வந்தா படித்தனர். பல பேர் படிச்சிருக்கிறாங்க. பலர்பால் வினைமுற்று விகுதி. எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி பார்க்க போறோம். பகுபதத்தில் 3வது உறுப்பு இடைநிலை. பகுதி விகுதிக்கு அடுத்தபடியாக இடைநிலை. இந்த இடைநிலை 3 வகைப்படும். என்னென்ன வகை?
இறந்த கால இடைநிலை. ஃபர்ஸ்ட் ஒன் இறந்த கால இடைநிலை. என்னென்ன வரும் அப்படின்னு சொன்னா இத்து, இட்டு, இற்று, இன்னு. இந்த இன்ன கூட சில நேரங்களில் வரும். நிகழ்கால இடைநிலையா எது வரும்? இப்ப பிரசன்ட்ல இருக்கக்கூடியது கிரு, கின்று. எதிர்கால இடைநிலையா எது வரும்? ஃபியூச்சர்ல, நம்ம ஃபியூச்சர்ல எதிர்கால இடைநிலை இப்பு, இவ்வு. இது ஒரு சான்று பார்ப்போம் பாருங்க. படித்தான், படித்தான் எப்படி பிரிப்போம்? முதல்ல பகுதி சொல்லுங்க. படி, இதான பகுதி. படித்தான், தான் என்பது ஆண், இது விகுதி. பகுபதத்தில் முதல்ல பகுதி வரும், இறுதியில விகுதி வரும். இப்ப பாருங்க, படி தான் இத்து என்னன்னு இருக்கு? தா அப்படின்னு இருக்கு. படி இத்து போட்டுட்டோம். இங்க என்ன இருக்கு பாருங்க, தா அப்படின்னு இருக்கு. இந்த தாவை பிரிங்க, தாவை பிரிங்க. இத்து பிளஸ் தா, இத்து பிளஸ் ஆ தான் தா. அப்ப இந்த இத்த போட்டுக்குங்க. ஆ இன், இந்த ஆன் வந்துச்சுங்களா? பாருங்க, படித்தான், அதுல முதல் வந்து படி, இத்து இந்த தாவை பிரிக்கிறோம், நடில் தாவை பிரிக்கிறோம், இத்து பிளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கிறோம். இந்த இத்தை போட்டுக்கிறோம், இந்த ஆவும் இந்த இன்னும் சேர்ந்து இந்த ஆண். பகுதிக்கும் விகுதிக்கும் இந்த இடையில வருவதுதான் இடைநிலை. அடுத்தது சந்தி. பகுதியும் இடைநிலையும் சந்திக்கக்கூடிய பகுதியையும் இடைநிலையும் சந்திக்க வைப்பது சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பாருங்க, மகிழ்ந்தான், மகிழ்ந்தான்ல மகிழ் பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆன். இதுதான் வந்து மகிழ்ந்தான். மகிழ் பகுதி தெரியும், ஆண் என்பது விகுதி அப்படின்னு நமக்கு தெரியும். சரியா? இந்த இத்து இருக்கு பார்த்தீங்களா, பகுதிக்கும் இடைநிலைக்கு சந்திக்க வைப்பது இந்த இத்து தான் வந்து சந்தி. சாரியை, சாரி எப்படி கண்டுபிடிக்கிறது? படித்தனன், படித்தனன்ல பிரிப்பாங்களாம். படி பிளஸ் இந்த இத்து, இன்னொரு தாவை பிரிங்க, இத்து பிளஸ் இந்த இத்து, அனன் இந்த அன் பிளஸ் அன். பகுதி விகுதின்னு தெரியும், இது இடைநிலைன்னு நம்மளுக்கு தெரியும். இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வருவது சாரியை. இதுதான் சாரியை.
எப்படி கண்டுபிடிப்பது? விகாரம் சொன்னா தெரியும், விகாரப்படுவது, மாற்றம் அடைந்து வருவது. இப்ப பகுபதத்து உறுப்புகள்ல 6 உறுப்புகளும் எந்த மாதிரி இடம்பெற்றிருக்கும்? பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். இந்த 6 உறுப்புகள் வர மாதிரி நான் விகாரத்திலே உங்களுக்கு நான் எழுதுறேன். பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். மகிழ்ந்தனன், மகிழ்ந்தனன். பகுதி சொல்லுங்க. முதல்ல என்ன இருக்கு? அடிச்சொல். பகுதி எப்படி வரணும்னு சொல்லிருக்கேன், கட்டளை சொல்லுவான்னு சொல்லியிருக்கான். மகிழ், இத்து, மகிழ்ந்தனன், பிராக்கெட்ல இந்து, இத்து, அன்னு, அன்னு. விகாரம் அப்படின்னு சொன்னா இத்து இந்தானது விகாரம், விகாரப்படுவது. இதுதான் இதுல விகாரம். பாருங்க, மகிழ்ந்தனன், மகிழ் பகுதி, இத்து சந்தி, இத்து இந்தாக என்னாகுது மாறுது. ஏன்னா மகிழ்ந்தனன் இருக்கு. இத்து இந்தானது விகாரம். இந்த அன்னு வந்து சாரியை. கடைசி அன்னு வந்து என்ன வரும் எப்பவுமே? விகுதி. இது இடைநிலை. சரி, இப்ப பாருங்க. சென்றான், சென்றான். பகுதி சொல்லுங்க. செல், செல் தானே. என்னன்னு இருக்கு? சென்றான், செல், செல்லுதல், போவது அப்படின்னு சொல்றேன்ல. இப்ப இந்த சென்றான்ல செல், பிராக்கெட்ல இன்னு போட்டுக்குங்க. இல்லுதான் இன்னாக மாற போகிறது. என்ன இருக்கு? அடுத்தது பாருங்க, ரான் இருக்கு. இந்த ராவு பிரிங்க. இட்டு பிளஸ் ஆ. இந்த இட்டும் ஆவும் சேர்ந்து ரா அப்படின்னு வருது. இந்த இட்டை எடுத்து என்ன பண்ணுங்க? போட்டுக்குங்க. இந்த ஆவையும் இன்னியும் அப்படியே சேர்த்துக்குங்க. சொல்லுங்க. செல் பகுதி, செல் சென் என்றானது விகாரம். இந்த இல்லானது என்னவா மாறுது? இன் ஆனது விகாரம். இந்த இட்டு, இத்து, இட்டு, இற்று, இன்னு வந்தா என்ன சொல்லியிருக்கிறேன் நான் ஆரம்பத்திலே? இறந்த கால இடைநிலையா வரும்னு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த இற்று இறந்த கால இடைநிலை. கடைசி ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. இதுல பாருங்க, இந்த சொல்லுல வந்து எல்லாமே இடம்பெற்றிருக்கு. அனைத்து பகுபதத்தினுடைய 6 உறுப்புகளும் இடம்பெற்றிருக்கு. எப்படி நம்ம பிரிச்சு கண்டுபிடிக்கிறோம் பார்க்கலாம்.